சகுனவோ அதோ பாராய் வருதியே நம் நீராய் சகுனவோ அதோ பாராய் தடை செய்வது வீணோ. நீ போகும் பொழுது சகுனமானது சரியில்லை, அதனால் போக வேண்டாம். நல்ல தங்கா, என் வார்த்தைக்கு சகுனம் இதுதானா மனம் தடை செய்வது. சகுனவோ இதுதானா மனம் தடை செய்வது ஏனோ. சகுனம் இதுதானா மனம் தடை செய்வது. சகுனவோ இதுதானா மனம் தடை செய்வது ஏனோ. என்னதான் சகுனம் நேர்ந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய அண்ணனிடம் சென்று என்னுடைய பிள்ளைகளின் பசியை நான் ஆற்றுதலாக வேண்டும் சுவாமி. என்னுடைய பிள்ளைகள் பசியால் ஆடுவது இந்த பாவி என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை நல்ல தங்கா. சுவாமி, நான் எவ்வளவு எடுத்து கூறி என் பேச்சை கேட்க போவது கிடையாது. நீ முடிவெடுத்ததுதான் சரி. உன் விருப்பப்படியே உன் தாய் வீடு நீ சென்று வா. ஆனால் சென்ற இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைத்தால் என் முகத்தில் விழுந்து விழிக்கலாம். அப்படி இல்லை என்றால் என் முகத்திலே விழிக்காதே. அண்ணா, என்னுடைய சுவாமி, உன்னுடைய தாய் வீடு செல்கின்றாயே, அந்த இடத்திலே மதிப்பும் மரியாதையும் கிடைத்தால் மட்டுமே என்னுடைய முகத்தில் விழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இல்லை என்றால் என்னுடைய முகத்திலே விழிக்காதே என்று சொல்லிவிட்டாரே. நான் என்ன செய்வேன்? அண்ணா, நான் எதற்காக கல வேண்டும்? என்னுடைய தாய்க்கு தாயாக என்னுடைய அண்ணி இருக்கின்றாங்க, தந்தைக்கு தந்தையாக என்னுடைய அண்ணன் நல்லண்ணன் இருக்கின்றார். நான் எதற்காக கவலை கொள்ள வேண்டும்? இப்பொழுதே உங்களுடைய நாட்டிற்கு வந்து என்னுடைய பிள்ளைகளின் பசியை ஆற்றி திரும்பவும் என்னுடைய சுவாமியின் முகத்தில் முடிப்பேன். மக்களா, இப்பொழுதே மாமன் வீடு செல்ல வேண்டும். வெயில் அதிகமாயானதியே மக்களா, இன்னும் கொஞ்ச தூரம் என்னுடன் வாருங்கள், எங்கிருக்க வேண்டாம் மக்களா. மக்களா, மக்களா, ஒரு வனத்தில் வந்தோம், அனைத்து மிருகங்களும் ஓடிவிட்டது. அது பார்த்தாயா? ஏய், அந்த வனத்தில் யாரோ ஒருவர் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை விட்டு வைக்கவே கூடாது. மாறுவன வீரரியே மிருகத்திலே மாறுவன வீரரியே
கையில பிடிச்சிக்கிறான் பாரு. என்னடா என்ன பிச்சை? பெரிய மிருகா பெரிய மிருகா என்ன மிருகம்? ஏனியா இருக்கும். டேய் என்னடா மிருகம்? பெருசுங்க அது விட பெருசு சிங்கமா? என்ன புலியா? அதை விட பெருசு டேய் அதை விட என்னடா பெருசு இருக்கு? யானை விட சிங்கத்தை விட புலியை விட சிறுத்தையா? அதை விட பெருசு. ஓ அதை விட பெருசு எதுடா? எந்த மிருகம்டா? ஐயோ 4 கால் இருக்குது ஒரு வால் இருக்குது டேய் 4 கால் வாளா? ஒரு 2 வால் இருக்குது. என்னடா மிருகம்? ஐயோ டேய் 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 காட்டு என்னடா மூஞ்சலியா அடா பாவி இந்த கானகத்துல மூஞ்சலியா வந்து ஏய் சொல்ல மூஞ்சலியா வந்து அவன் திரும்பிக்கு நான் வேட்டையாட முடியுமா தாடுறான். டேய் என்னங்க பார்த்தாயா இந்த வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் சிதறி ஓடிவிட்டு அடுத்த வனம் போக வேண்டும். டேய் அங்க பாருடா. டேய் யாரோ ஒரு பெண் சாரை சாரை சாரையாகவே ஏழு பிள்ளை தாழுமாகவே அழுது கொண்டு வருகின்றாள் அந்த வனத்தில். டேய் நான் கனவு கண்டேனே. ஒரு சமயம் என்னுடைய தங்கை ஐயா உங்களுக்கு ஏன்னா உடன் பிறந்த தங்கியாச்சானே நீங்க பாசம் வச்சிருக்கீங்க. என்னடா என்னங்க நீங்க அள்ளி கொடுக்கும் அல்லது வாரி வழங்க கூடியவர் நீங்க என்னங்க தங்கத்துல வாரி வாரி கொடுத்தீங்க. என்னங்க அது மட்டும் நான் தானுங்க போய் எல்லா சாமான் இறக்கிட்டு வந்தேன். அந்த ஊசி முதல்ல கூட தங்கத்தை கொடுத்தீங்க நீங்க. அப்படி இருக்க சமயத்து என்னுடைய தங்கை என்ன வர அவங்க ஏங்க அப்படியே மீறி வந்தா கூட ஒரு லேதருக்கு வர மாட்டாங்க. ஏனென்றால் நான் அப்படி ஒரு கனவு கண்டேன். அதே நினைவாகவே உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு பாசம் சவால் அதுதான் வேற ஒண்ணு. இருப்பினும் அடுத்த வனம் புறப்பட்டு போகலாம். ஐயா ஞானசேகரா மணிசேகரா மணிசேகரா அம்மா ரொம்ப பசிக்குதுமா கண்ணெல்லாம் இருட்டா இருக்குதுமா. ஐயோ மகனே என்னுடைய 7 பிள்ளைகள் அம்மா பசிக்கின்றது எழுதி வருகின்றார்களே மக்களா. அம்மா பசித்த மக்களா படித்த மக்களா உரிக்க காய்கறி பறித்து தருகிறேன் மக்களா. அருமையின் மக்களா பழுத்த கனிகளை பறித்து தருகின்றேன் அப்பா. கவலை கொள்ளாதே மகனே. அருங்கடா போருதியே கை கால் போருதியே போருதியே கை கால் போருதியே போருதியே மம்மணி மக சோகமானது உண்மையே போருதியே கை கால் போருதியே. நடந்து கை கால்லாம் சோர்ந்து போதுமா. அம்மா உடைய பசிகளை நான் ஆற்றுகின்றேன் அப்பா. அம்மா தவித்த மக்களா ஓட்ட மக்களா மக்களா அருமையின் மக்களா ஒரே தண்ணி தாகமா இருக்குதம்மா. முடியலம்மா. மகனே ஞானசேகரா தவித்த மக்களா தவித்த மக்களா புசிக்க காய்கறி பறித்து தருகிறேன் மக்களா அருமையின் மக்களா. மாமன் வீடு அருகில் தான்
தான் இருக்கின்றது. மாமன் வீடு சென்று உங்களுடைய பசி ஆறலாம். வாங்கடா, வாங்க மகனே, வாங்க வாங்க வாங்க. அது வார்த்தாயா? ஐயோ அடிச்சிட்டீங்க ஐயோ ஒரு வீடு போச்சு அடிச்சிட்டேன். குரங்க ஏய் அட பாவி குரங்கு அடிச்ச. குரங்கியா குரங்கு குட்டியா? குரங்கு ஓடி போச்சு. அது குட்டி ஒரு நாட்டியா தலையில குத்த காலை கலப்பிச்சு. குரங்கு அடித்தால் 7 ஜென்மத்திற்கும் பாவம் ஒண்ணு விட்டு போகவே போகாது. தண்ணியில தேய்ச்சா ஏய் சரிடா. வீடு வந்த அப்புறம் பாரா. ஐயோ பாத்து. ஐயோ எதிரி குச்சி ஓடிச்சா ஓடிச்சா? உயிர் வந்துருச்சா? உயிர் வந்துச்சுங்க. ஏய் அப்போ இத சொன்னதல்லவா, வேட்டையாடுவது நான், என்னோடு கூட வருவது நீ. ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். டேய் இந்த வனம் இருக்கின்றது, இந்த வனத்தில் ஏண்டா மிகுந்த சிங்க கூட்டங்கள் இருக்கின்றது. ஏய் ஓடு ஒரு சிங்கம். கூட்டமெல்லாம் சிதறி ஓடிவிட்டது. எல்லா அசிங்கெல்லாம் போயிடுச்சு. டேய் அடுத்தவனம் புறப்பட வேண்டும். டேய் இந்த வனத்திலும் பாருடா, 3வது வனத்தில் அந்த பெண் வந்து கொண்டே இருக்கின்றாள். அவங்க யாரே தெரியலங்க. டேய் சாரையாகவே கோணலுமாக மாடலுமாகவே நடந்து வருகின்றாளடா, வளைந்து. நீங்க ஏங்க உங்க தங்கையுடைய பாசம் எல்லாமே தங்கியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க யாரோ தலையெழுத்துங்க. அவங்க பிச்சைக்காரங்க போல பிச்சை எடுத்து போறாங்க. ஏங்க நம்ம உங்க தங்கை தாங்க தன்னந்தனிமையாக 7 குழந்தைட்டு இந்த காட்டுல வர போறாங்க. அப்படியே ஒரு லிகித போட்டாங்கன்னா பல்லாக்குல போயிட்டு வருவாங்க. அதுக்குதான் ஒரு தேர்தல் வாழ்க்கை இருக்கு. என்னை கேட்குவதற்கு ஆற்றுவது நீ ஒருவன் இருக்க. இருப்பினும் அடுத்தவனும் புறப்பட போகலாம். இந்த கானகத்திலே என்னுடைய 7 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சுற்றி திரிந்து வருகின்றேன். சின்னம் சிறு வயதிலேயே என்னுடைய அண்ணன் என்னை திருமணம் செய்து வைத்து அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த கானகத்திலே எனக்கு வழி தெரியாமல் சுற்றி திரிந்து வருகின்றேன். என்னுடைய பிள்ளைகள் பசியோடு இருக்கின்றாரே. மகளே, அம்மா பசிக்குதுமா. ஆமாங்க எல்லாம் ஆடிட்டான். இன்னும் ஒரு 3 திசை போனோம். ஏண்டா இல்லையடா, நினைவில்லாத பேசுகின்றாய். 3 திசை வலம் வந்து விட்டோம். 3 திசையில் இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி விட்டோம். ஆனால் ஒரு திசை தான் இருக்கின்றது. அந்த ஒரு திசை புறப்பட வேண்டும். நான் கூறினேனே, நான் சொன்னேனே. ஏண்டா பார்த்தாயா,
சரியாகி விட்டதா பாய்? சரியாகி விட்டதா? ஏய், நீங்க ஏங்க பண்றீங்க ஐயா? நீங்க பண்றீங்க ஐயா. பிள்ளை தாழ்வாக ஒரு பெண்மணி வந்திருக்கின்றாள். இவர்கள் யாராக இருப்பார்கள்? ஐயோ, ஐயா, அவங்க யாரோ வழிபோக்கு. ஏங்க நீங்க மனசு போட்டு நான் கனவு கண்டது அப்படியடா. என்னுடைய தங்கை வரும்படி நான் கனவு கண்டது வேற அதான் அம்மா இளவரசி அம்மா சொன்னாங்களே, சூட்டால் தான் உங்களுக்கு அந்த கனவு வந்ததுன்னு. அதால ஒண்ணும் இல்லைங்க. இருப்பினும் நான் விசாரித்து பார்க்கின்றேன். சேர்த்தாங்க ஐயா. அப்படியே அகத்துங்க. அம்மா, யாரு பிள்ளையோடு யாரு சொல்வாய் அம்மா? ஏழு பிள்ளையோடு நீயும் இங்கு வர யாரென சொல்வாய் அம்மா? யாரு பிள்ளையோடு நீ இங்கு வர யாரு சொல்வாய் அம்மா? தாயுமாகவே இந்த கானகத்தில் அப்படி இப்படியும் திரிந்து வளைந்து 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 வருகின்றீர்களே, யாரும் யார் நீ? என் துயரத்தையா என் உயரத்தையோ கஷ்ட காலத்தையா ஐயா இந்த பாடுபட்ட துயரத்தையும் கஷ்டத்தையும் நான் என்னவென்று உங்களிடையே உரைப்பேன். என்னது துயரம் வருத்தம் நான் பட்ட கட்டத்தை உங்களிடம் எப்படி நான் உரைப்பேன் ஐயா? எப்படி? கஷ்டமா? கஷ்டமும் நஷ்டமும் கஷ்டமும் நஷ்டமும் பாரினில் உண்டு. கஷ்டமும் நஷ்டமும் பாரிலே உண்டு, கண்கலங்க வேண்டாம் அம்மா. மனிதனாக பிறந்தால் இன்பம் ஒரு நேரத்தில் இருக்கும், துன்பம் ஒரு நேரத்தில் இருக்கும். இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த துன்பத்தையும் அனுபவித்தே ஆக வேண்டும். அவர்தான் மனிதர்கள். இருப்பினும் உனக்கு கஷ்டம் என்கின்றாயே, சரி கஷ்டம், கஷ்டமும் நஷ்டமும் இருக்கலாம். உன்னுடைய ஊர் எங்கேம்மா? உன்னுடைய ஊர் ஏது? ஒரு பெண்ணுக்கு கஷ்டமும் நிஷ்டமும் நிரந்தரம். உங்களுடைய ஊர் எது என்று நினைத்திலே கேட்கின்றீர்களே ஐயா? ஈசன் விசுவாசம், ஈசன் விசுவாசே ஈசன் விசுவாசன் வாழும் காசி நகர் எந்த நாடு ஐயா? அந்த கருணையே வடிவான ஈசன் குடி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நாடு காசிமா நகரம் ஐயா. ஐயா, பறந்து பறந்து ஐயா. ஒண்ணும் கேப்பா ஐயா, ஒண்ணும் கேப்பா. காசிமா நகரமே என்ற உன்னுடைய ஊர் நாடு என்று கேட்டால் காசிமா நகரம் என்கின்றாலே இது என்னடா இது விந்தையாக இருக்கின்றது. எத்தனையோ காசிமா நகரம் இருக்கு ஐயா. அந்த காசிமா நகரம் தானே என்னுடைய தங்கையை கொடுத்து காசிமா நகரம் உள்ள நாடு என்றால். காசிமா நகரம் உள்ள நாடு என்றால். கனகத்தை கூறுவாய் அம்மா. காசிமா நகரம் உங்கள் நாடு என்றால் கணவர் பெயர் என்ன அம்மா? இங்க பாருமா, காசிமா நாடு உன்னுடைய நாடு என்றால் உன்னுடைய கணவன் பெயர் என்ன? காசிமா நகரம் என்னுடைய நாடு என்றால் என்னுடைய கணவன் பெயர் ஆ, கேட்கின்றேன். கவலா அங்கு காவலா எந்தன் கணவர் ஐயா. இந்த காசி மாநகரத்தை காவலாய் ஆளக்கூடிய என்னுடைய கணவர் காசிராஜர் ஐயா. காசிராஜர்
காசி மாநகர், அந்த காசி மாநகரிலே காசி மன்னருக்குத்தானே காசி ராஜன் தலை என்னுடைய தன்னை நான் கனவு கனவு சரியாகி விடுமோ இறைவா. காசி விசேஷா நீங்க மனசு போட்டு குழப்பீங்க ஐயா. கேளுங்க ஐயா. காசி மாநகரம் உந்தன் என்றால், காசி மாநகரம் கணவன் என்றால் உன்னே கூறுவாய் அம்மா. காசி மாநகரம் உன்னுடைய நாடு, உன்னுடைய கணவர் பெயரோ காசிராஜே. ஆமா, உன்னுடைய பெயர் என்னம்மா? ஐயோ, காசி மாநகரம் உன்னுடைய நாடு, காசிராஜன் உன்னுடைய கணவர் என்றால் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறாரு. பாவி என்னையே நல்ல தங்கை என்று இந்த பாரில் உரைப்பார் ஐயா. ஐயா, உலகத்திலே இந்த பாவியை நல்ல தங்கால் என்று நாடே போற்றும் ஐயா. நல்ல தங்கவா, நல்ல தங்கா. எனக்கு வாரி கொடுத்தான்னா, எனக்கு சரி கொடுத்தான்னா, எனக்கு அள்ளி கொடுத்தான்னா, என்னை ஊட்டி வளர்த்தான்னா, இந்த பாய் நான் கட்டி வந்து என் தாயீட்டுக்கு போலான்னு வந்திருக்கேன்னா. ஐயோ, நீ கட்டு வந்து தாய் வீட்டுக்கு போகலாம் என்று வந்தாயா? தங்கா, நல்ல தங்கா, அப்படித்தான் ஒழியானும். ஏம்மா, உனக்கு யானையை நிறுத்தி அதன் மீது பொன் கொட்டினாலே அந்த யானை உயரத்துக்கு பொன் கொடுத்தனே, அந்த பொன் என்னானது? அது மட்டுமல்ல, கம்பு வயலிலும் கோவலு புத்தகம் பச்சை நீல மற்றும் முத்து பௌலம் என்று சொல்லக்கூடிய மாணிக்க கருத்தை வாரி வாரி கொடுத்தேன். அது என்னானது? இவையெல்லாம் வைத்து 7 தலைமுறைக்கு சாப்பிடலாமே. என்னம்மா நடந்தது? சத்தியத்தை காத்து வந்து முத்தமி பிள்ளையும் பெற்று சந்திரமணி நிலையானது. அண்ணா, சந்திரமணி நிலையானது. அண்ணா சந்திரமதி நிலையானதே. சிறு வயது முதல் சீராட்டி பாலூட்டி சிறு வயது முதல் பாலூட்டி சீராட்டி அன்போடு வளர்த்தாய் அண்ணா. பஞ்சத்தால் மெலிந்தேன் அண்ணா, பஞ்சத்தால் மெலிந்தேன் அண்ணா. எங்களுடைய நாட்டிலே 12 ஆண்டு காலமாக மழை என்பது இல்லாமல் நாட்டிலே பாழும் பஞ்சம் வந்து நேர்த்து விட்டதென்ன. இருக்கின்ற மக்கள் எல்லாரும் செல்வ செழிப்புடன் இருக்கின்ற நாட்டிற்கு சென்று விட்டார்கள். பஞ்சம் வந்தால் என்ன? அத்தனை பொன் பொருள் வாரி கொடுத்தனே, 7 தலைமுறைக்கு வைத்து சாப்பிடலாமே, அது என்ன? அண்ணா,
அனைத்து பொன் பொருளையும் என்னுடைய மக்களை விட்டுட்டு இருக்கின்ற நாட்டு மக்களுக்கே விட்டு கொடுத்து விட்டேன் அண்ணா. மனைவி மக்களை விட்டு நாட்டு மக்களுக்கு பஞ்சம் வந்து விட்டது, பசி பட்டினியோடு இருக்கின்றார்கள் என்று நாட்டு மக்களுக்கு அத்தனையும் பொன் பொருளையும் வாரி 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 வழங்கி விட்டார் அவனுடைய கணவர். சரி, அதுதான் போனால் போகட்டும். அண்ணனுக்கு ஒரு கடிதாசி மூலியமாக தெரிவித்திருந்தார், இல்லை ஒரு ஒற்றனுடைய மூலியமாக தெரிவித்திருந்தார். ஏமா, முந்திய கொடுத்த சீர்வரிசையை விட பிந்திய கொடுத்த சீர்வரிசை அதிகமாக கொடுத்திருப்பேன் அம்மா. ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, ஆசு தங்கை, அன்பு தங்கை என்று உன்னை வளர்த்தேனே. இந்த உலகத்தில் யாருமே கொடுக்காத பொன் பொருள் சீர்வரிசையில் அவனுக்கு மாறி வழங்கினேனே. இந்த நிலைமையில் வந்து நிற்கின்றாய் அம்மா. என்னுடைய மக்கள் ஒரு வார காலமாக உண்ண உணவில்லாமல் உடுத்த உடையில்லாமல் தவித்து வருகின்றார்கள் அண்ணா. என்னுடைய தாய் வீடு சென்றால் என்னுடைய பிள்ளைகளின் பசியை ஆற்றி வரலாம் என்று நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன். இந்த பாயை நான் கெட்டு வந்து வந்திருக்கேன்னா எனக்கு கெட்டு நின்று வந்தேன் என்று மட்டும் சொல்லாதே கண்ணே, சொல்லாதே. உயிருக்கு உயிராக உன்னை நான் வளர்த்தேனம்மா. உயிருக்கு உயிராக உன்னை நான் வளர்த்தேனம்மா. உயிருக்கு உயிராக உன்னை நான் வளர்த்தேனம்மா. ஒரு குணக்கு நின்றாயம்மா. எட்டருக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. இங்கு வேறுபட்டு நின்றானடி என் தலைவன், வேறுபட்டு நின்றானடி. அண்ணா சந்திரமதி நிலையானது, அண்ணா சந்திரமதி நிலையானது. எட்டடுக்கு மாளிகையில் நீ வாழ வேண்டும் அப்படி என்று எவ்வளவோ சீர்வரிசையில் அவனுக்கு கொடுத்து என் தங்கை இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று தங்கா, இந்த நிலைமையில் நான் உன்னை பார்க்க வேண்டுமா கண்ணே? தங்கா, நல்ல தங்கா, கலங்காது நல்ல தங்கா, கற்புடைய மங்கா, கலங்காதே நல்ல தங்கா, கற்புடைய மங்கா. அலங்காரி உன்னை கண்டா, அலங்காரி உன்னை கண்டா, அன்புடன் உபசரிப்பால் அம்மா, அம்மா. நலம் காக்கும் நமது நாடு, நலம் காக்கும் நமது வீடு, நீ தாராளமாக செய்வாய். மனம் போற்றி வேட்டையாடி நான் பண்புடன் வருவேன் அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, என் கூட பிறந்த உடன் பிறப்பு இந்த நிலைமை வந்துவிட்டு ஒரு சகோதரனுக்கு ஆபத்து என்ற ஒரு தங்கையாகப்பட்டு அக்கா தங்கை இருந்தார்.
ஐயோ என்னுடைய அண்ணனுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டதாமே, கால் போய் விட்டது, கை உடைந்து விட்டது என்று துடிதுடித்து அடித்து ஓடி வருவார். நீ கெட்டு நொந்து வருவா என்று நான் இப்படி நினைத்து பார்க்கவே இல்லை. அம்மா இப்போ இது ஒண்ணு கெட்டு போகவில்லை. இன்னும் இருப்பது ஒரே ஒருவனம் தான். அந்த வனத்தில் சென்று வேட்டையாடி விட்டு பல மிருகங்களை விரட்டி விட்டு வந்து விடுவேன். ஏனென்றால் உன்னோடு நான் வந்து விடுவேன். அம்மா வந்து விட்டால் நாட்டு மக்களா ஐயோ ஒரு வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை விட்டு விட்டு வந்து விட்டால் நல்ல அண்ணன் அதனால் மீண்டும் நமது பயிர்களை அதம் செய்கிறது என்று நாட்டு மக்கள் ஏற்றுவார்கள். ஆகவே இதோ அடுத்த வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி விட்டு வருகிறேன். அம்மா 7 பிள்ளை தாழமாக நமது நாடு போம்மா. சின்னம் சிறு வயதிலே என்னை திருமணம் முடித்து அந்த காசி மாநகரம் அனுப்பி வைத்தீர்கள். ஆனால் அப்பொழுது நம்முடைய நாட்டிற்கு வந்தவள் இதுவரையும் என்னுடைய பிள்ளைகளை பெற்று என்னுடைய தாயிடத்திற்கு வந்ததே கிடையாது. அண்ணா நான் வந்ததே கிடையாது. அதுதான் அம்மா இந்த பாவி தவறு செய்து விட்டேன். நமது நாடே நாட்டு மக்களே கதி என்று இருந்து விட்டேன். இன்று என்னுடைய தாய் வீடு செல்ல நான் வழி தெரியாமல் என்னுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இந்த கானகத்திலே சுற்றி திரிகின்று வருகின்றேன். அண்ணா இந்த அண்ணன் வீடு போவதற்கு உனக்கு என்னம்மா தடை இருக்கின்றது? ஒரு தடையும் இல்லை. இதோ பார் அடுத்த வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை நான் அழித்து விட்டு வந்து விடுவேன். உனக்காக நமது காவல் இதோ பாரம்மா, நமது காவலன் அனுப்பியா தங்கையை பத்திரமாக அழைத்து செல்ல வேண்டும். ஏண்டா எந்தெந்த இடத்தில் அடுத்த வனம் என்ன? மாந்தோப்பு, தென்னந்தோப்பு. அந்த வழியா போனீங்கன்னா பாருங்க, தென்னந்தோப்பு நம்பல் தான். அது அதுக்கு அந்த எனக்கு பத்தியா மாந்தோப்பு நம்பல் தான். அந்த கொய்யா தோப்பு நம்பல் தான்மா. அண்ணா அதுக்கு பக்கத்துல சப்பாட்டை மரங்க பத்தியா எல்லாம் குழந்தை சாப்பிட்டுனே இருக்கும். அப்படியே போனீங்கன்னா அந்த மோடு இருக்குது பாருங்க, அந்த மோட்டை ஏறி பாத்தீங்கன்னா ஐயாவுடைய அரண்மனை தெரியும். அந்த மோட்டை ஏறி பார்த்தா ஐயாவோட அரண்மனை தெரியும். ஐயா உங்களுடைய அரண்மனை தங்களுடைய அரண்மனை என்று சொல்லுடா, எங்களை பிரித்து பேசுறது. ஐயா தெரியாத வார்த்தை வந்து விட்டது, மன்னிச்சிருங்க ஐயா. உன்னுடைய அரண்மனை என்று சொல்லுடா என் தங்கைக்கு. உங்களுடைய அரண்மனை இருக்கே அம்மா. எனக்கு இனிமேல் நீ உதவிக்கு இருக்கவே வேண்டாம். என் தங்கைக்காக உதவிக்கு இருக்க வேண்டும். என் தங்கையோடு என் தங்கையின் பிள்ளைகள் என் தங்கையும் அழைத்தல் என் தங்கையின் பெற்று செல்லுங்களே. நீங்கள் விளையாடுவதற்கு புலிக்குட்டி, முயல் குட்டி, சிங்கக்குட்டி அனைத்தையும் கொண்டு வருகிறேன். அனைத்தையும் கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் சென்று நமது அரண்மனைகள் தின்பண்டம் எல்லாம் இருக்கின்றது, அனைத்தையும் உண்டு கழிக்க வேண்டும். நல்ல முறையில் புசிக்க வேண்டும். யாரு நீங்க தூங்கணும். வாங்கடா பாட்டு கொண்டு போடா போடா